சார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெல்னஸ் வெனஸ்டே. சார். வெனஸ்டேனாலே வெல்னஸ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பி மார்னிங் சார். இப்போ எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போய் தான் வந்து அந்த கம்பெனியை பற்றி அறிமுகப்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்திருக்கேன். அப்போ வந்து பட்டாசு இதில் இருந்திருக்கேன். அப்போ அந்த ரெப் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டைரெக்டாக கம்பெனியே தெரியாது, கம்பெனியை வந்து அந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க போய் பார்க்குறது. அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு ரெப் இருக்காங்க. கரெக்டு தானே? இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முந்திலாம் வந்து டாக்டர்கிட்ட செக்கப் போனோம் அப்படின்னா கண்ணை பார்ப்பாங்க. கண்ணு எப்படி இருக்கு என்னன்னு கண்ணை பார்ப்பாங்க. அடுத்து வந்து நாக்கை நீட்டு சொல்லி டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம உடம்பு உள்ளுறுப்புகளை நேராக ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வெளியுறுப்புல இருக்கு. இப்போ நம்ம லிவருக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போ லிவர்ல எந்த பிரச்சனைனாலும் கண்ணு வந்து காட்டி கொடுத்துரும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, கோபம்னா கல்லீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கோபப்பட்டோம்னா கண்ணெல்லாம் சிவக்குது. ஒரு மஞ்சக்காமலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து கல்லீரல் பிரச்சனை. அது வந்து என்ன செய்யுது, நம்ம கண்ணில் எல்லோயிஸா தெரியுது நம்மளுக்கு வந்து. இப்போ இப்படி வந்து ஒவ்வொரு உறுப்புக்குமான ஒரு இண்டிகேஷன் இருக்கு. நாக்குக்கும் இதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த உப்பை வந்து நாக்குக்கு அடியில நுண்ணாக்கு அடியில வைப்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு உறுப்புக்குமே வெளியுறுப்பு இருக்கு. நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் நம்மளோட உள்ளுறுப்போட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். So, அதே நேரத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை நேரம் இருக்கும். இப்போ ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படி, இப்போ டாக்டர் அப்படின்னா விசிட்டிங் டைம் போட்டிருப்பாரு. அந்த டயத்துல போட்டா உங்களுக்கு அவரோட டைரக்டா பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கும். இப்போ ஆஃபீஸ் டைமிங் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளோட உறுப்புக்கு அந்த டயத்துல இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம், வீட்டில் போய் பார்க்கறதுக்கும் அவரோட ஆஃபீஸில் போய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட உடலுக்கும் சில நேர காலம் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அமேசிங் பேர்சன் இருக்காங்க. ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து வெல்னஸ் ஜூனியர் வெல்னஸ் கோச்சா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ் பில்டரா இந்த ஹெர்பலைஃப் ஜேர்னில நம்மளோட வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேரை வந்து ஹெல்த்தியா ஹாப்பியா மாத்திர எஜுகேஷன் ப்ராசஸ்ல வந்து. ஸோ ஹெல்ப் மீ வெல்கம் இன்டர்நேஷனல் வெல்னஸ் கோச், சக்சஸ் பில்டர், soon going to be international supervisor, biotechnology student Sivalas madam onto the screen. குட் மார்னிங் சுல்லட்சுமி. ரமேஷ் சார், 2 பேர் மைக் மியூட் போட வேண்டியிருக்கு. போட்டீங்கன்னா அவங்க இது கிளாரிட்டியா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஆல். என்னோட பேர் வந்து சிவலட்சுமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் காக், எ சர்க்காடியம் ரிதம். ஸோ அப்படின்னா என்னன்னா நம்மளோட இன்டர்னல் டைமிங். இப்போ கிளாக்னா எல்லாருக்கும் தெரியும், வெளியே இருக்கிற நம்ம டைம் கிளாக். இந்தியா நம்ம வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ஸ் கிளாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சூரியன் உதிக்கிறதையும் வச்சு டைம்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அமெரிக்காவுக்கு ஒரு டைம் இருக்கும், ஜப்பான்ஸ்க்கு ஒரு டைம் இருக்கும், கொரியாவுக்கு ஒரு டைம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து எக்ஸ்டர்னல் கிளாக்னு சொல்லலாம். பட் இன்டர்னல் கிளாக், பயாலஜிக்கல் கிளாக் வந்து என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இன்டர்னல் கிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 hour ரிதம். என்ன அப்படின்னா நம்மளோட பிசியலாஜிக்கலி, நம்மளோட பிஹேவியர், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம ஜீன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து
நம்ம ஜீன்ஸ் மூலமா பார்க்கலாம். இது வந்து ஒரு 24 ஹார் சைக்கிள் சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து எப்படின்னா இது வந்து நமக்கு மனுஷங்களுக்கு மட்டும்தான் உண்டான்னு கேட்டா கிடையாது. இது வந்து அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லா உயிரினத்துக்குமே உண்டு. ஒன் செல் ஆர்கானிசம்ஸ் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பல செல் உயிரினம் வரைக்கும் உண்டு. அது மாதிரி முதுகு இல்லாத உயிரினம், முதுகற்ற உயிரினம் எல்லா உயிரினத்துக்குமே இந்த வந்து பயாலஜிக்கல் கிளாக் நம்ம இன்டர்னல் டைம் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது இது வந்து காலங்காலமா நம்ம ட்ரெடிஷனல்ல இருக்கிறது தான். பட் லேட்டஸ்டா இதை வந்து சயின்ஸ்ல மாலிகுலர் பயாலஜில ப்ரூவ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜெஃப்ரி சி ஹால், மைக்கேல் ரோபர்ஸ், மைக்கேல் டபிள்யூ யங். இவங்க வந்து 2017 இதுக்காக நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க, இந்த சர்க்காடியம் ரிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காண்டி. ஸோ இந்த சர்க்காடியம் ரிதம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் கிளாக்குன்னு சொல்லலாம். இதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டா வேற யாருமே கிடையாது, நம்மளோட பிரெயின் தான். ஸோ நம்ம பிரெயின்ல இருக்கிறதுக்குள்ள ஹிப்போதாலமஸ் ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு நியூரான்ஸ் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல வந்து இருக்கு. இது வந்து இதோட லொகேஷன்ஸ் எக்ஸாக்டா பார்க்கும்போது ஹிப்போதாலமஸ், இதுல வந்து 20,000 நியூரான்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும், நம்மளோட ஐயோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஐ வந்து நம்ம சன்லைட்டையோ நம்ம மூன் டார்க்ஸையோ பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெட்டினால் வெளியே அந்த நியூரான்ஸ் வந்து லிங்க் ஆகி நம்ம பிரெயினுக்கு போய் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுது. ஸோ இதனால இந்த பிரெயின் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடியில உள்ள ஆர்கன்ஸை வந்து இயங்க வைக்குது. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ். இந்த லைட் நம்ம கண்ணில் பட்டு நம்ம பிரெயினில் போய் சிக்னல் பட்டு இந்த பைனல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட்ல இருந்து மெலட்டைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறனால இது வந்து பாசிபிள் சொல்லி அவங்க வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ், நம்ம பல ஈன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த டிராகன் ஃப்ளைஸ்ல வந்து டிராகன் ஃப்ளைஸ்ல ட்ராசோபில்லா, ஸோ பல ஈல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து 2017 வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஒன் செகண்ட். இது சர்க்காடியரி தான் பார்த்தோம். ஸோ இதுல வந்து 24 ஹவர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் யூனிவர்சலி இது வந்து பாக்டீரியா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இருக்கு. ஸோ மாலிகுலர்ல டாக்கிங்ல எதை பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ்ல பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த 4 ப்ரோட்டீன்ஸ் மாலிகுலர் பயாலஜி கிளாக் BAL1 பெருங்கிறது மார்னிங் ப்ரோட்டீன், ட்ரைங்கிறது ஈவினிங் ப்ரோட்டீன், நைட் ப்ரோட்டீன் சொல்லி சொல்றாங்க. ஸோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பெட்டியில இருக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ காலங்காலமா 1729 இருந்தே வந்து இதை வந்து எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரீதியா ப்ரூவ் பண்ணது வந்து 2017 தான் ஜெஃப்ரி சி ஹால் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து. ஸோ இது வந்து மாஸ்டர் நம்ம பிரெயினை வந்து பொதுவா ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதி தான் ஹைப்போதாலமஸ். அந்த ஒரு பகுதியில சிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு நியூரான்ஸ், ஒரு அந்த செல்ஸ் உள்ள நியூக்ளியஸ் நியூரான்ஸ் இருக்கு. அது வந்து 20,000 நியூரான்ஸ் இருக்குது. இது வந்து பேட் நியூக்ளியஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து லைட் இன்புட், நம்ம லைட்டோட சிக்னல்ஸ் நம்ம ஐ மூலமா அப்சர்வ் பண்ணி அது மூலமா இது பண்றது. ஸோ இது வந்து பாடி டெம்பரேச்சர், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் மூலமா ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து அவுட்புட், இந்த லைட் மூலமா நம்மளுக்கு வர அவுட்புட் என்னன்னா மெலட்டைன்ங்கிற ஒரு ஸ்லீப் ஹார்மோன். ஸோ இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலோட சிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டீப்பா சயின்ஸா போகும். மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் த கிளாக். ஸோ என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் வந்து எப்பப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயினானது. நம்மளோட இது வந்து நம்ம ஊர்ல இருக்குது. பட் ஆனா சைனீஸ் கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து
முந்தி காலத்திலே கண்டுபிடிச்சு ஒரு ஷார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷார்ட் தான் இது வந்து. நடுவில் இருக்க பாத்தீங்கன்னா சைனீஸ் சிம்பிள். ஸோ இந்த எர்த் வாட்டர் ஃபயருங்க நம்ம ஊர்லயும் சொல்லுவோம். நிலம் நீர் காற்று இதோட தான் நம்மளோட உடம்பு நம்மளோட உடல் வந்து இயங்குது அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இத பாத்தீங்கன்னா 12 noon மத்தியானம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மத்தியானம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் நம்ம மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்காக பசியை தூண்டு நம்ம பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லா பாஸ் பண்றது வந்து நம்ம ஹார்ட்டோட வேலை. ஸோ மத்தியானம் 12 மணிக்கு நம்ம ஹார்ட் வந்து நல்லா பிளட் பம்ப் பண்ணி நம்மளோட பசியை வந்து தூண்டும். அடுத்து நம்ம 1 to 2 PM நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது நம்ம கிளென்சிங் கிளாஸ்ல பார்த்தோம் வில்லைங்கிற ஒரு ஆர்கன் வந்து நம்மளோட எல்லா சத்துக்களையும் உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வில்லை ஸ்மால் இன்டெஸ்டின்ஸ் வந்து செயல்படக்கூடிய நேரம் மதியானம் 1ல இருந்து 2. ஸோ அந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம மத்தியானம் லஞ்ச் வந்து ஹெவி ஃபுட்டா வந்து சாப்பிடணும். ஸோ அது சாப்பிட்டு முடிக்கவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாப் டைம், நம்ம வந்து எல்லாருக்குமே உண்ட மயக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாப் டைம் வந்து அந்த 2 மணிக்கு எல்லாருக்குமே கண்ணை சுத்தம் பண்ணிடும். ஆனா அதுக்காக அந்த நேரத்துல நம்ம யாரும் தூங்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் மைல்டான ஒர்க்ஸ் வந்து பார்க்கணும். அப்புறம் பிளேடருங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உடம்புல இருக்க லிக்விட் வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியேற்றி அந்த உறுப்பு செயல்படக்கூடிய நேரம். அடுத்த 5 to 7 வந்து கிட்னி. ஸோ கிட்னி வந்து நம்ம உடம்புல வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேஸ்ட் எல்லாம் இது டீடாக்ஸ் பண்ணி எடுத்து நம்மள இது பண்ற கிட்னி செயல்படுற நேரம். அடுத்து பெரிகார்டியம் அப்படிங்கிறது இதய உறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம லவ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும் 7 to 9 PM. ஸோ அடுத்து ட்ரிபிள் ஃபர்னர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா முத வெப்ப குழி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளோட ஸ்லீப்பி ஹார்மோன்ஸ் வந்து தூண்டுறதுக்கான ஒரு நேரமா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஸ்லீப் போயிடுவோம். அந்நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீப் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். கிளால் பிளாடர் வந்து இருக்கணும். ஸோ இந்த நேரத்துல தூங்காதவங்களுக்கு பைல்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஜென்ஸுக்கு. அதுக்கப்புறம் 2 to 3 AM வந்து லிவர். ஸோ அது வந்து நம்ம லிவர் வந்து பிளட் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணி நம்ம கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுது. அப்புறம் 3 to 5 இது வந்து லங்ஸோட டீடாக்ஸ் நேரம். ஸோ இந்த நேரத்துல லங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அது இல்லாம நம்மளோட பாரம்பரியத்தை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல வந்து நம்ம ஒரு ஆக்டிவா நம்ம எக்ஸசைஸ் பண்ணவோ இல்ல வெளியே நின்று கோலம் போடவோ இந்த மாதிரி நம்ம மைல்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லங்ஸுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்து 5 to 7 லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றுறது. ஸோ நம்ம வந்து இந்த நேரத்துல நம்மளோட டாய்லெட்ரி இந்த மாதிரி நம்ம குளிக்கிறது எல்லாமே பண்றோம். அடுத்து 7 to 9 இதுதான் முக்கியமானது, பிரேக்ஃபாஸ்ட் குட்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஒர்க். நம்ம நாளே வந்து இந்த 7 to 9 ஆரம்பிக்குது. ஸோ இந்த நேரத்துல நம்ம நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவை எடுக்கும் போது நம்ம நாளே வந்து பிரைட்டா இருக்கும். 9 to 11 ஸ்பெண்ட் கணையம். இப்ப நம்ம என்ன 7 to 9 நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், நல்ல உணவு சாப்பிட்டோம்னா அதை பொறுத்துதான் நம்ம கணையம் செயல்படும். நம்ம இன்சுலின் லெவல் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராம நம்ம ஹார்மோன்ஸோட செக்ரிகேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம லோ ஐஜி ஃபுட்டை எடுக்கும் போது நம்ம கணையம் வந்து நல்லா வேலை பார்க்கும். மறுபடியும் அடுத்த ஹார்ட். ஸோ இதுதான் ஒரு 24 hour சைக்கிள்ஸ், அதாவது நார்மல் ஹியூமன் பாடியோட 24 hour சைக்கிளா வந்து இதை வந்து சொல்ல வராங்க. ஸோ இது படி பார்க்கும்போது நிறைய என்னென்ன ஹார்மோன்ஸ் தான் செக்ரிகேஷன் ஆகும் அப்படிங்கிறது. அது மாதிரி சர்க்காடியம் ரிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபவுட் டே அப்ராக்சிமேட்லி டிம் அப்படிங்கிறது ஒரு நாளோட லைட் வெளிச்சத்தை வச்சு ஒரு சைக்கிள சொல்றதுதான் இந்த சர்க்காடியம் ரிதம். ஸோ அதே இதுவும் தமிழ்ல இருக்குது. இதயம், சிறுகுடல், சிறுநீரப்பை, சிறுநீரகம், இதய உறை, மூவெப்ப குழி, பித்தப்பை, கல்லீரல், நுரையீரல், பெருங்குடல், இறப்பை, மண்ணீரல். ஸோ இந்த பக்கம் உள்ள ஷார்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட் வந்து சரியா இருக்கும். ஆனா இதுவே வந்து எல்லாருக்கும் பொருந்தும்னா கிடையாது. ஜென்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும், லேடிஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், கிட்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும், டீனேஜர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். வயசான 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தூக்கங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஷார்ட்ஸும் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஜீன்ஸ், அவங்களோட கண்ட்ரிஸ் அதை பொறுத்து மாறுது. ஸோ இப்ப ஒரு டீனேஜரா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 அவங்க வந்து ஒரு ப்ளூ லைட் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க, கேம்ஸ் போன்ஸ் விளையாடுறவங்களுக்கு வந்து எப்படி பாதிக்கப்படுங்கிறது தான் இந்த ஷார்ட். ஸோ இதுல வந்து அவங்க 11 மணிக்கு மேல அவங்களுக்கு தூக்கமே வருமா. ஆனா நம்ம ஷார்ட் படி பார்க்கும்போது நம்ம 9 to 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். பட் ஆனா அந்த டீனேஜர் அவங்களுக்கு 11 மணிக்கு தூக்கக்கான ஹார்மோனே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க.
ஸோ அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த 3 to 7 AM நம்ம 3 மணிக்கு எந்திரிச்சோம், ஆனா அவங்களுக்கு அந்த 3 to 7 AM தான் நல்ல ஒரு தூக்கம் வரும், அதிகமா ஃபோன் பாக்குறதுனால சொல்றாங்க. அடுத்து 10 to 1 தான் அவங்களோட எனர்ஜி வந்து 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு மேலதான் அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவும் ரைஸ் அப் ஆகி அவங்களுக்கு அலர்ட்னஸ் ஒரு மென்டல் இன்க்ரீஸ்னஸ் வருதுங்கிறாங்க. அடுத்து அதுவும் 10 to 1 வரைக்கும் தான். அடுத்து 2 மணிக்கு மேல அவங்க மறுபடியும் அந்த எதையாவது சாப்பிடணும் கிரேவிங்ஸ் வந்துடுறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படியே இந்த நாளே டல்லா ஃபீல் ஆகுறதுல அந்த 2 to 5க்குள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போன் பாக்குறதுனால நம்மளோட டீனேஜர்ஸோட சைக்கிள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்லீப்பிங் டைம். இப்போ வந்து இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் கேட்டோம்னா கிடையாது, ஹியூமன்ஸ்லயே எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆகும். அது மாதிரி அனிமல்ஸுக்கும் இந்த ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஷீப், ஹார்ஸ், அப்புறம் மாடு, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு கீழே தான் லிட்டில் ஸ்லீப். அதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூங்கி தூங்கி எந்திரிக்கிற கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தூங்கக்கூடிய அனிமல்ஸ். அடுத்து மாடரேட் ஸ்லீப், ஒரு நாளைக்கு மிதமான அளவு தூங்கக்கூடிய பாத்தீங்கன்னா மனுஷங்கள், அப்புறம் முயல், குரங்கு, நரி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள். அது மாதிரி ரொம்ப அதிகமா தூங்கக்கூடிய விலங்குகள் பார்க்கும்போது அது வந்து வௌவால், அப்புறம் அந்த பூனை, அந்த மாதிரி அதிகமா தூங்கக்கூடிய விலங்குகள். பூனை எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுல நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நம்ம வந்து இவங்க அதிகமா தூங்குறாங்க அவங்க கம்மியா தூங்குறாங்கன்னு சொல்லி யாரையுமே அதை வச்சு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட உடல் உறுப்புக்கு தேவையான அளவு தூக்கம் கண்டிப்பான முறையில் தேவை. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஹியூமன்ஸ்ல எவ்வளவு நேரமா யாரெல்லாம் தூங்குவா அப்படிங்கிறத பார்ப்போம். நியூ பார்ன் பேபிஸ் பாத்தீங்கன்னா 16 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் கண்டிப்பான முறையில நியூ பார்ன்ஸ் வந்து தூங்கணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்குள்ள growth ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகி அவங்களால ஆஹ் ஆஹ் நல்லா growth ஆக முடியும். கடகடன்னு அந்த 10 மாசத்துல அவங்க growth ஆகுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ சைல்டு அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் டோட்லர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் தவளை படிச்சு ஓட படிக்கிற பிள்ளைங்க, கொஞ்சம் 5th வரைக்கும் போற பிள்ளைங்க தான் பாத்தீங்கன்னா 10 to 12 ஹார்ஸ் வந்து கண்டிப்பான முறையில தூக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆஃப்டர் 10 ஏஜுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு 9 to 10 ஹார்ஸ் ஸ்லீப் மஸ்ட் இருக்கணும். அப்புறம் அடலசன்ஸ் அதாவது டீனேஜர்ஸ்க்கு வந்து 7 to 7.5 ஹார்ஸ் வந்து ஸ்லீப்ஸ் தேவை. பட் ஆனா இது வந்து ஒரு அடல்ட் 18 வயசுக்கு மேல 20 வயசுக்கு மேல போறவங்களுக்கு இது வந்து குறையும், 6.5 ஹார்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி 8 மணி நேரம் தூக்கம் வந்து அவசியமானதுங்கிறாங்க. ஆனா ஒரு கிளினிக்கல் ஸ்டடி படி பார்க்கும்போது இவ்வளவுதான் ஒரு லைஃப் சைக்கிளால தூங்க முடியுது, நம்மளோட போன் வந்து நம்மள அந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொல்ல வராங்க. ஸோ அதுவே நம்ம 35 இயர்ஸ்க்கு மேல போகும்போது ரொம்பவும் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு மென்னோட உமன் வந்து ரொம்ப கம்மியா தூங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது இது வந்து எதனாலலாம் இந்த ஸ்லீப் சைக்கிள்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம பயாலஜிக்கல் கிளாக் வந்து டிஸ்டர்ப் ஆகுது பார்க்கும்போது நம்மளோட ஃபுட் இன்டேக், நம்ம சாப்பிட்ற என்ன சாப்பிட்றோமோ அது ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடும் போது நம்மளுக்கு அது பாதிக்கப்படுது. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ல நம்ம ஒர்க்ல இருக்க ஸ்ட்ரெஸ்னால, அப்புறம் நம்ம எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருக்கனால நம்ம டெம்பரேச்சர் பார்க்கும்போது பூமியோட தட்ப வெப்பநிலை, நம்ம சூரியன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து கம்மியா தூங்குற மாதிரி இருக்கும், வின்டர் சீசன்ல அதிகமா தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பயாலஜிக்கல் கிளாக், இந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷனாலதான் நடக்குது. ஸோ அதனால தட்ப வெப்பநிலை. அப்ப டிராவல், இப்ப நம்ம ஃபாரின்ஸ் எல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமான தலைவலி இருக்கும், ஏன்னா இங்க பகலா இருக்கும், நம்ம அங்கேயே போய் இறங்கும் போது அதுவும் அவங்களுக்கு பகலா இருக்கும். நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகும் போது அந்த டிராவல் பண்றவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்புறம் ஸ்லீப்புக்காண்டி மெடிசன் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் மென்டல் ஹெல்த் கண்டிஷன், சிலருக்கு மூளையில பிரச்சனை இருக்கும், ஜீன்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது தலையில அடிபட்டுருச்சு அந்த மாதிரினால அவங்களுக்கு பாதிப்பு வரலாம். ஸோ அந்த அந்த ஹெட் அண்ட் பிரெயின் கண்டிஷனால. அப்புறம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுனால புவர் ஸ்லீப் ஹேபிட்ஸ், சிலர் வந்து மத்தியானம் தூங்கிட்டு நைட் சரியா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்க்காடியன் பயாலஜிக்கல் கிளாக் வந்து பாதிக்கும். இப்ப இந்த ஒரு கிளாக் பாதிக்கிறனால, தூக்கம் பாதிக்கிறனால உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளோட வேலையும் தள்ளி தள்ளி போய் அது ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாகிட்டே வரும்.
ஸோ இதுல வந்து கஃபைன் காஃபி குடிக்கிறதுனால, ப்ளூ லைட்ஸ் நம்ம அதிகமா ஸ்கிரீன் பாக்குறதுனால, ஆர்டிபிஷியல் லைட்ஸ் இப்ப பல்ப்ல உட்காந்துருக்கோம் நம்ம. முந்திலாம் பாத்தீங்கன்னா எல்லோ பல்ப், அதுவே ரூமை வந்து அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு எல்இடி லைட் வந்துருச்சு. பட் ஆனாலும் நம்ம நம்ம நைட் 6 மணி ஒரு 8 மணிக்கு மேல பிரைட்டான ஒரு லைட்ல எக்ஸ்ப்ளோஷர்ல இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவும் நம்மள சர்க்காடியன் ரீதம் பயாலஜிக்கல் கிளாக் வந்து பாதிப்புக்கு உண்டாகுது. ஸோ இந்த கிளாக் மூலமா வரக்கூடிய டிசீஸ வந்து ஒரு ஷார்ட்டா போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி சரியான தூக்கம் இல்லாம அந்தந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதுனால 52% பேருக்கு வந்து ஒபிசிட்டி வருது, டைப் 2 டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டிப்ரெஷன், கேன்சர், இம்யூன் ரெஸ்பான்ஸ் டிசீஸ். டயபெட்டிஸ்னா நம்மளோட வெயிட் அதிகமான ஓவர் வெயிட் இருக்கிறது, டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறது, கார்டியோ இதய சம்பந்தமான அந்த இதய அடைப்பு, நம்ம இதயத்துல கொழுப்பு அடைக்கிறது, அப்புறம் மன அழுத்தம், கேன்சர், அப்புறம் இம்யூன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு உடம்புல இருக்க இம்யூன் சக்தி குறைஞ்சு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, அதாவது நோய் வந்து நம்மள அதிகமா தாக்குறது. ஸோ நம்ம மெட்டபாலிசமே கொலாப்ஸ் ஆனா நம்ம சாப்பிட்ற எதுவுமே டைஜஸ்ட் ஆகாம போகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது. மெயினா இதுல ஃபோக்கஸ் பண்றது அல்சைமர், இன்சோமியா. அதாவது அல்சைமர்ங்கிறது ஞாபக மறதி. அப்புறம் வந்து இன்சோமியாங்கிறது சிலர் வந்து 10 நாள் 15 நாள் தூங்காம இருப்பாங்க, இன்சோமியான்னு சொல்லி இந்த நிறைய படத்துல அந்த மாதிரியான நோய்கள்லாம் வர்றதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மார்னிங் ஹேபிட்ஸ் அப்புறம் ஈவினிங் ஹேபிட்ஸை வந்து மாத்துறது மூலயமா காலையில கண்டிப்பான முறையில் அந்த 3 to 5 நம்மளால முடிக்க முடியல, காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 30 minutes ஆஃப் வாக்கிங், நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல வாக் பண்றது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்றது, கரெக்டான டயத்துல 9 பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் மத்தியானம் 1 to 2 லஞ்ச் சாப்பிட்றது, ஸோ காஃபி அவாய்ட் பண்றது. இது எல்லாமே கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணும் போது இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி டிம் லைட், நம்ம அந்த 0 வாட்ஸ் பல்ப்ல 2 மணி நேரம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் போனை வந்து அவாய்ட் பண்றது. அதாவது நம்ம கண் வந்து எந்த அளவுக்கு லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட மெலட்டோனைன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது, நம்மளோட பெட்ரூமை வந்து கூல், அதாவது அதிகமான ரொம்ப இந்த வெக்கையில இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி அவங்க ரூமை பாத்துக்கிறது, ஏசி போடுறதோ இல்ல ஏர் கூலர் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ரூமை கொஞ்சம் கூலா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்லீப் ரொட்டீனை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, இது வந்து எந்த ஃப்ரூட் ஃபிளைஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க 2017, அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற பகுதியில உள்ள சிஎன்எஸ் நியூரான்ஸ் மூலமா இது வந்து நமக்கு கண்ணு வழியா அந்த லைட்ஸ் பாக்குறதுனால நம்மளோட கிளாக் வந்து இயங்குது. மூளை வந்து எல்லா உறுப்புகளையும் இயக்குறதுக்கு அந்த ஒரு நியூரான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எதனால டிஸ்டர்ப் ஆகுனா, நம்மளோட நைட் ஷிஃப்டால, ப்ளூ லைட்னால, நம்மளோட சரியான தூக்கம் இல்லாம சரியா சாப்பிடாம இருக்கிறனால இந்த சைக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் இதா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும் போது நம்ம வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இதுதான் அந்த இது வந்து சைனால மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது, நம்ம ஊர்ல இருக்குது. பட் நம்ம இங்க இருந்து போனதுதான் சைனீஸ். ஸோ அங்க வந்து அவங்க இத கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க உடம்ப அவ்வளவு ஸ்லிம்மா வச்சுக்கிறாங்க. சூப்பர், அமேசிங்.
எல்லாமே ஒரு அமேசிங் ப்ரெசன்டேஷன். மேடத்துக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த உறுப்பு கடிகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உறுப்பு கடிகாரம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 to 5 வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா நுரையீரலுக்கான நேரம். கரெக்ட் தானே? இப்போ அந்த இழப்பு வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இழப்பு வருது அப்படின்னா அந்த 3 to 5 அந்த டயத்துல வந்து ஜாஸ்தியா நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த கிளாக்கை ஞாபகத்துக்கிறது வந்து இந்த அதிகாலை 3 மணிலேருந்து ஞாபகத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ 3 to 5 வந்து லங்ஸுக்கான டைம், லங்ஸுக்கான மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து அதுக்கு வந்து எனர்ஜி வந்து இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸில் நம்ம உடம்பே வந்து பஞ்சபூத சக்தியால் ஆனது. அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம், இந்த 5 பஞ்சபூத தத்துவத்துல தான் உடம்பு வந்து ஆகியிருக்கு. ஸோ அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 to 5 வந்து லங்ஸ், காற்று. இப்போ நம்ம சுவாசம் பிறக்கிறதே வந்து அந்த இதில் தான். நம்ம காற்று, அந்த மூச்சு காற்று ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்தனே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுனா காற்று தான். அதனால தான் வந்து நம்ம பைபிளில், குரானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் காற்று ஊதுனனையும் உயிர் உண்டாச்சு அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயிர் வர்றது வந்து அந்த மூச்சு காற்று இந்த தான். மெட்டல் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இந்த நுரையீரல் மெட்டல், அது வந்து காற்று எலிமெண்ட். இப்போ நம்ம உடம்புல வந்து 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காற்றுக்கான மூலகம் அப்படின்னு சொல்லுது. காற்றுக்கான ராஜ உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நுரையீரலும் பெருங்குடலும். இப்போ நுரையீரல் வந்து காற்றை வந்து உள்ளக்க, சுவாசத்தை வந்து உள்ளக்க கொடுக்கறதுக்கும், பெருங்குடல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கழிவை வெளியேற்றுறதுக்கும். ஸோ இந்த பெருங்குடல் இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா 5 to 7. நுரையீரலுக்கான நேரம் வந்து 3 to 5. நல்லா காலையில வந்து மலம் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 5லேருந்து 7 மணிக்குள்ள கழிச்சிடணும். இப்போ அது வந்து அந்த டைம் வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ நம்ம வந்து 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்புறம் மோசனே போக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றோம், டீ, காஃபி, சில பேர் தம் அடிக்கிறது, பிடிக்கிறது. ஸோ அப்போ வந்து டைமிங் வந்து அந்த டைம் நம்ம வந்து 5 to 7 அந்த டைமுக்குள்ள பண்ணோம்னா உள்ளே மோஷன் போகிறது வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இரைப்பைக்கான நேரம், அது வந்து 7 to 9. அப்போ சாப்பிடக்கூடிய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதனால தான் 7 to 9க்குள்ள எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எந்திரிக்கிறதே 9 மணி, அப்புறம் எங்கே 7 to 9 இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஸோ 7 to 9 தான் சாப்பிட்றதுக்கான நேரம். அடுத்து வந்து என்னன்னா மண்ணீரல், அதுக்கான நேரம் வந்து 9 to 11. ஸோ இதயத்துக்கான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 11 to 1. இப்போ நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, ஈவினிங் வாக்கு வெயிலில் நடக்கிறேன், இல்லாட்டி அதிகாலையில் 6 மணிக்கு போவாங்க. ஸோ இந்த 11 o'clock வந்து நம்ம வந்து வெயிலில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அப்போ விட்டமின் டி ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனே அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து வெயிலில் இருக்கணும், விட்டமின் டி டிஃபிஷியன்சி வெயிலில் இருக்கணும் அப்படின்னா இந்த 11 o'clock டைமிங் சன்லைட் வந்து நம்ம மேலே படுறது நல்லது. ஸோ முந்திலாம் வந்து என்னென்ன செய்வாங்க, உடல் உழைப்பு, ஸோ வெளியில நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெயில் படுற மாதிரி. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், எல்லாமே வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்லேயும் ஏசி, வெளில ஆஃபீஸ் போனாலும் ஏசி. ஸோ எனி டைம் வந்து ஏசியில் தான் இருக்கும். அடுத்து வந்து சிறுகுடலுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா 1 to 3. அப்போ மதியான லஞ்ச் டைம் வந்து அந்த 1 to 3க்குள்ள நம்ம முடிக்கணும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனும் டைஜஷன், அதுதான் வந்து ப்ரோட்டீனை செரிமானம் பண்ணக்கூடிய டைமு. நம்ம சொன்ன மாதிரி மதிய உணவு வந்து பிரெயினுக்கான ஃபுட்டா, மூளைக்கான உணவாக எடுக்கணும். மந்திரி மாதிரி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ மந்திரிக்கான உணவு வந்து ப்ரோட்டீனும் குட் ஃபேட்டும். ஸோ அதை செரிமானம் பண்ணக்கூடிய டைம் வந்து 1 to 3. அடுத்து வந்து 4, அந்த 3லேருந்து 5 வரைக்கும் வந்து சிறுநீர் பைக்கான நேரம். ஸோ 5லேருந்து 7க்கு வந்து சிறுநீரகத்துக்கான நேரம். ஸோ நம்மளுக்குலாம் ஒரு ரீசஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து என்னன்னா நம்ம வாட்டர் எலிமெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிற டைம். ஸோ அப்போ வந்து அந்த டைமிங்கில் இருந்த 4 மணிக்கு மேலே ஸோ ஒரு 5 to 6 வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல. 4 to 6 வந்து நம்ம ஒர்க் அவுட்டுக்கான டைம். நம்ம உடம்புல இருந்து வாட்டர் லாஸ் வந்து எஃபிஷியண்டாக வெளியேறும். அதனால தான் வந்து பாரதியார் பாட்டு வந்து காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்றாங்க. அப்போ காலை எழுந்தனே நம்ம மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ற இதே தான். ஈவினிங் தான் வந்து விளையாட்டுக்கான நேரம். இப்போ முந்தெல்லாம் இந்த ஸ்கூல்ல வந்து கேம்ஸ் பீரியட்னு ஈவினிங்ல தான் விடுவாங்க. இப்போ உண்மையிலேயே வந்து என்ன அப்படின்னா நம்ம வாக்கிங் போகிறதோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதோ ஜிம் பண்ணுறதோ எப்போ பெஸ்ட் டைம் அப்படின்னா ஈவினிங் டைம் தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான நேரம். மார்னிங் பண்ணுறதோட ஈவினிங் பண்ணுறது ஆப்டான டைமிங். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பெரிகார்டியம் சொல்லுவாங்க, இதயத்தோட மேல்விரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான டைம் வந்து 7 to 9 வந்து சொல்லுவாங்க. இப்போ அது வந்து என்னென்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய ஃபேமிலி டைம். ஸோ ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஃபேமிலி டைம் இருக்கணும். அடுத்து வந்து அந்த 7 to 9க்குள்ளே வந்து நைட்டு சாப்பாடை நம்ம வந்து முடிச்சிடணும். இரவு உணவுக்கான நேரம் வந்து அந்த 7 to 9. அப்போ அந்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, மைண்டை ரிலாக்ஸ் வச்சுக்கிறது, சாப்பிடுறது. அடுத்து வந்து நம்ம 9 to மேக்ஸிமம் வந்து 11க்குள்ளே தூங்கிடணுங்கிறாங்க. 10க்குலாம் படுத்துறது நல்லது. ஏன்னா 11 to 3 வந்து மறுபடியும் வந்து என்னன்னா நம்ம பித்தப்பை கல்லீரல், அதாவது வந்து நம்ம ஸ்பேஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மரம், இப்போ நம்ம ஆகாய சக்திக்கும் மரத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு. இப்போ நைட்டு தூக்கம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நேராக வந்து காரை போய் மரத்தில் தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த சிட்டி ரொம்ப அந்த படத்தில் வந்து அவன் சார்ஜ் ஏற்றணுன்னா போய் சார்ஜ் பாயிண்ட்டை தேடுவான்ல, அது மாதிரி நம்ம ஆகாயத்துலேருந்து சார்ஜ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மரம் தான். ஸோ அதனால தான் வந்து என்ன நைட்டு தூக்கம் இல்லாட்டி நேரம் மரத்தில் போய் மோதி விடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த வுட் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ அந்த மரத்துக்கும் ஆகாய சக்திக்கும் நெருங்கின தொடர்பு. அப்போ இதான் வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த பஞ்சபூத சக்தி, இந்த காற்று. அப்போ நம்மளும் அப்படிதான், நம்ம காற்று அந்த நான் சொன்ன மாதிரி சுவாச காற்று, அதுலேருந்து நம்ம உயிர் தொடங்குது. அப்புறம் இறந்த பிறகு எங்கே கலக்கிறோம்? ஆகாயத்தில் கலக்கிறோம். ஸோ சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாயத்தில் கலந்துட்டாங்க. அதான் வந்து அந்த வுட் எனர்ஜி, ஸ்பேஸ் எலிமெண்ட். அப்போ நம்ம இந்த ஸ்பேஸோட ஸ்பேஸாக நம்ம வந்து மாறிடும். அப்போ இதான் வந்து இது ஒரு சுழற்சி. அப்போ இந்த டைமிங் படி நம்ம சொன்ன மாதிரி காலையில் வந்து என்னென்னா 3 to 5 வந்து நம்ம பிராணாயம் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹெவி ஒர்க் அவுட், அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி மோஷன் போகிறதுக்கான நேரம், பெருங்குடலுக்கான டைம் 5 to 7. அடுத்து சாப்பிட்றதுக்கான டைம் வந்து 7 to 9. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிலில் சன்லைட், மார்னிங் சன்லைட் நம்ம உடம்புல படுறதுக்கு, விட்டமின் டி, நம்ம ஸ்கின். ஒரு நோபல் பரிசு வாங்கினா டாக்டர் இருக்காரு, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அவரே வந்து என்னன்னா அந்த லைட் தெரப்பி, அதாவது ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சூரிய ஒளியில் மூலமாக குணப்படுத்துறதுக்கு அவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இப்போ அந்த மெடிசனை வந்து அப்படியே காலப்போக்கில் மறைச்சிட்டாங்க. இப்போ சூரிய ஒளி மூலமாகவே அவர் வந்து நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் என்ன அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பு நோபல் பரிசு கொடுத்துருவாங்க, அடுத்து வந்து வெளியூர் விட மாட்டாங்க. ஸோ அப்படிதான் வந்து நம்ம கம்யூனிட்டிலையும் அப்படி அந்த நோபல் பரிசு வாங்கின டாக்டர் லூயிஸ் இக்னாரோ, அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் நைட் ஒர்க்ஸு. அதுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க, சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு. நைட்ரிக் ஆக்சைடு யூசேஜ் எல்லாம் சொல்லி அவர் வந்து 20 வருஷ உழைப்பு. அது நோபல் பரிசு கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் தடை போடுறாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் ஹார்ட் இண்டஸ்ட்ரியே படுத்துடும், ஃபார்மா இண்டஸ்ட்ரியே படுத்துகிறோம், அவ்வளோ மெடிசின்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபார்மா வந்து ஹார்ட் இதய நோய் இதய பிரிவு வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு இதை கொண்டு வர்றீங்க அப்படின்னு. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, ஸோ நம்ம செரிமான சம்பந்தம் நிறைய இதை அதை வந்து குணப்படுத்தும், அதை வந்து உடனே தடை போடுறாங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாரு, வந்து நிறைய மெடிக்கல் வந்து அவர் இதை பேட்டன் ரைட் கேட்டாங்க. இல்லை நான் வந்து ஹெர்பல் லைஃப் மாதிரி மக்களுக்கான கம்பெனியில் தான் கொடுப்பேன்ட்டு அவர் போராடி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் வந்து அதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா ரியாலிட்டி. அப்போ அதே மாதிரி தான் இந்த சூரிய ஒளி மூலமாக குணப்படுத்துகிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நான் அப்புறம் எடுத்துட்டு கூட உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா காலப்போக்கில் வந்து மறைஞ்சிச்சு. இப்போ அதுக்கான டைமிங் வந்து 11 o'clock வந்து நம்ம சன்லைட்டில்
ரைட்டாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். அடுத்து வந்து மத்தியானக்கான லஞ்ச் வந்து 1 to 3. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ்க்கான டைமு. அடுத்து 7 மணிக்கு மேலே ஃபேமிலி டைம் ப்ளஸ் வந்து நைட்டு டின்னர் முடிக்கிறதுக்கான டைம். அடுத்து இரவு தூக்கம் வந்து மேக்ஸிமம் 10க்குள்ள நம்ம தூங்குறது நல்லது. ஸோ அந்த 11 to 11 மணிக்கு நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து டீப் ஸ்லீப்புக்குள்ள போயிடணும். அந்த 11 to 3 ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் தான் நம்ம ஸ்பேஸ்க்கான எனர்ஜி வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த அமேசிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து என்னென்னா சைனீஸ் அக்குபஞ்சர் தத்துவம் சொல்லுவாங்க, இன்யான் தியரின்னு சொல்லுவாங்க. நம்ம தூர்தர்ஷன் சிம்பல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் வந்து இன்யான் தத்துவம். நல்லதுல கெட்டது இருக்குது, கெட்டதில் நல்லது இருக்குது. அப்போ எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது தான் உலகம். இப்போ ஒரு இயக்கம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, இப்போ உள்ள அரசியல் தீய சக்தியும் தூய சக்தியும் சேர்ந்தால் தான் ஆட்சியே பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இதோட காம்பினேஷன். ஸோ அப்போ ஒரு இரவு பகல் இருந்தால் தான் ஒரு நாள், ஆண் பெண் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை.